டேய் என்னடா பேய்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் சீன் வைக்கிறீங்க? ரெண்டு ஹாரர் படம் சொல்கிறேன், ரெண்டுமே வேற வேற ஏரியா. ஃபர்ஸ்ட் படம் நோஸ்ஃபெராட்டோ. இது 1800 நடக்கிற கதை. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இதில் தெரியாதனமாக ஹீரோயின் சாத்தானை எழுப்பி விட்டுருச்சு. இப்போ அந்த சாத்தான் இந்த புள்ளையை அடைய நினைக்குது. அதுக்காக என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுது, அந்த புள்ளையவே கன்வின்ஸ் பண்ணி அது இல்லாமல் இந்த ஊரையே எப்படி நாசம் பண்ணுது, அந்த சாத்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கிறது தான் படம். கிளைமேக்ஸ் சீனு ரொம்ப ஓவராகவும் இருக்கும், கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 hour படம் பொறுமையாக தான் போகும், ஆனாலும் படம் வருது இல்லப்பா. பேய் படத்துக்கு அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு ஆகாது, டக்குன்னு முடிகிற மாதிரி பேய் படம் தான் செகண்ட் படம் அஸ்ரேல்னு சொல்லி. இது 1 hour படம் தான். அது இல்லாமல் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்கே தேவையில்லை, ஏன்னா படத்தில் யாருமே பேச மாட்டாங்க. இதில் ஒரு கும்பல் ஒரு பொண்ணை கடத்து கொண்டு வந்து வச்சு கா கா கான்னு சாப்பாடு வச்சுட்டு கூப்பிடுற மாதிரி சாத்தானை கூப்பிடுறாங்க. அந்த சாத்தான் இந்த பிள்ளைய பார்த்ததும் இந்த மொத்த பொண்ணு தின்றது எனக்கா அப்படின்னு சொல்லி இவளை கடிச்சு கொதற பாக்குது. இப்போ அந்த சாத்தான் கிட்ட இருந்தும் இந்த சைக்கோன் கிட்ட இருந்தும் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் படமே. படம் 1 hour தான். ஸோ ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் தான் பலி கொடுக்குற சீனு, அடுத்த 15 நிமிஷம் ஹாரர், அடுத்த 15 த்ரில்லர்னு டக்குன்னு டிராவல் ஆகிட்டு போகும். இந்த பேய்க்கு தனியாக ஃபிளாஷ்பேக் சொல்றேன், டைம் வேஸ்ட்லாம் பண்ணாம ஃபுல் ஸ்பீடில் தான் படமே போகும். எங்கேயும் ஸ்லோவாக ஃபீல் ஆகாது. நிறுத்தி நிதானமான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னா நோஸ்ஃபெராட்டோ பாருங்க. இல்ல டக்குன்னு நான் பார்த்து முடிக்கணும்னா இந்த அஸ்ரேல் படத்தை ட்ரை பண்ணுங்க. இதுல கடிச்சு கொதற கொஞ்சம் கொமட்டிக்கிட்டு வர கொடூர சீன்கள் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாரர் படமா தேடி பிடிச்சி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.